ஸோ ஹாய் மக்களே, இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog வந்து நான் எடுக்கிறதா இருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து vlog பார்க்கலாம். மேல்மலையனூர் போகலான்னு இருக்கோம். ஸோ மேல்மலையனூர் போகிறதுக்காக அகோரி கல்யாணம் என்னோடய தம்பியும் பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலேருந்து வந்துட்டுருக்குறாங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன். இவ்வளோ சீக்கிரம் நான் எந்திரிச்சதே கிடையாது. ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்பேன். நான் அங்கே தான் எனக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாகி வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுனால வந்து ரெட் கலர் டாப் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹேர் வந்து சிக்கி எடுத்துக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கு. இது வந்து மாதிரி வந்து சிக்கி எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சா, சரி சொல்லிட்டு நம்மளால் இவ்வளோ சிக்கு எடுத்தோன்னா சீப்பு ஃபுல்லாகவுமே முடி வரும். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், கஷ்டமே இல்லாமல் போய் இது வரைக்கும் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வளர்ந்த ஹேர் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்ததும் நம்மளால் சிக்கி எடுக்க முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. குமார் அப்படிங்கிற மாதிரி சிக்கு மேலே சிக்கு வந்துட்டே இருக்கு. அவங்க மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை வர்ற மாதிரி சிக்கு மேலே சிக்கு வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலாக முன்னாடிலாம் சொல்லுவாங்க பெரியவங்க, இந்த மாதிரி சிக்கு வந்து யார் தலையில் அதிகமாக இருக்கும் அவங்க லைஃப் வந்து ரொம்ப போராடணும், நிறைய சிக்கல் வரும், அதெல்லாம் பெண்கள் தலையில் வந்து சிக்கு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சிக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணி எல்லாம் வீணாக போன மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணியும் வந்து சிக்கு வருதுன்னா அப்போ பார்த்துங்க பிரச்சனை எந்த அளவுக்கு வரும் நமக்கு அப்படின்னு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, எத்தனை பேர் வீட்டில் வந்துட்டு தலை வாரதுக்கு அப்புறம் தான் வந்து முடி அப்படி கையிலேயே பிடிச்சிட்டு அம்மா கிளிப்பை காணும், அம்மா லப்பர் பேண்டு காணும்னு ஒரு அரை மணி நேரம் தேடுற கேஸுங்க நீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் அந்த வேலையை தான் பார்ப்பேன். எப்போப்பா தலை வாரதுக்கு அப்புறம் தான் அம்மா கிளிப்பு காணும்ன்ட்டு தேடிட்டு இருப்பேன். ஸோ இப்போ அந்த வேலையை தான் பார்க்க போகிறோம் போல். இருங்க பார்த்து கிளிப்பு கடித்து விட்டது. ஸோ நான் பேசுகிறது வேற கேட்குதான்னு எனக்கு தெரியல. கம்மியே போட்டுட்டு இப்போ ஒரு கிளிப்பை போட்டுட்டு மேக்கப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணணும். ஸோ பார்க்கலாம். நம்ம முடி சிக்கு உடைச்சேன், எப்போ முடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் போட்டுக்கலாம். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு, ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணும். நல்லா கையில் அடி போட்டு ஃபஸ்ட்டு ஹேண்ட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் சும்மா கொஞ்சம் இருக்கணும். அதான் வந்து இது வந்து போட வேண்டியதுதான். அதே மாதிரி இதை போட்டால் ஒரு 2 நிமிஷமாவது கொஞ்சம் நம்ம லைட்டாக ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். அப்சர்வ் ஆயிடுச்சு ஃபேஸில். நானும் இவ்வளோ நேரம் வீடியோ போட்டுட்ருக்கேன், இன்னும் இவங்க வந்த பாடே இல்லை.
முன்னாடியே சொல்லிடு. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரைமர் போட்டுக்கலாம். பேஸ் அக்கா இதெல்லாம் நல்லா காட்டுங்க, வாங்கணும் வாங்கி போடுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டால் மட்டும் தான் நான் காட்டுவேன். அது வரைக்கும் நான் காட்ட மாட்டேன். கேமரா பார்த்து போட்டுக்கலாம் நம்மளுக்குது. கேமரா பார்க்குறத விட கண்ணாடி பார்த்தது நல்லா இருக்கும். போட்டாவே செம்மையாக இருக்கும். ஃபேஸில் வேறு எதுவுமே போடவே தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கும். வீடியோ வந்து பாதிலே பிரேக் ஆகிடுச்சு. அதாவது ஒரு கால் வந்து அதனால கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஸ் போட்டோமா. இப்போ வந்து தேர்டு ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் தான் போட்டு போகிறோம். அதை நான் ஸ்டிக் டைப்பில் வச்சுருக்கிறேன். வந்து போட்டுக்கணும். இங்கே தான் கண்ணாடி இருக்கணும், கண்ணாடி பார்த்துக்கலாம். சும்மா லைட்டாக போட்டுப்போம். அவ்வளோதான், ஃபினிஷ். போட்டு நல்லா ஸ்மெச் பண்ணி விட்டா செய்யப்படும். ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக தான் முதல்ல நாளே எடுக்கிறேன். நான் எப்படியும் வீடியோ போட்டால் தான் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். ஏன் சொல்வேன்னா, எனக்கு சரியான லொக்கேஷன் இல்லை. அதாவது மொபைலு கரெக்டாக வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி எனக்கு லொக்கேஷன் இன்னும் செட் ஆகலை. இந்த நாளெல்லாம் வச்சு எடுக்கலாம். இந்த வீடியோ வந்து எப்படி வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் எடுக்கிறேன். நல்லா தான் இருக்காது, ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் அது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நல்லா இருக்காது. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன்னா பாருங்கள். இந்த கையில் வந்து இந்த மாதிரி ஒட்டுறல அதை வந்து என்ன பண்ணணும் போட்டுக்கலாம். இந்த ஐ ஷேடோ போட்டு ஐ ஷேடோ ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோ போட்டுக்கலாம். ஐப்ரோ போட்டு நல்லா ஐப்ரோ போட்டாச்சு. நல்லா இருக்குல்ல? இப்போ தான் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐப்ரோ கீழே வந்து நல்லா ஐப்ரோ தூள் கொடுக்குற மாதிரி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து இது போட்டோம்னா ஐயோ கேமரா பார்த்து போட்டு நல்லா போடாமல் போயிட பிறகு. முடிஞ்சு ஐ ஷேடோ ரொம்ப ஜூம் கலரை பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு காஜல் இல்லை காஜல் இல்லை, அது பேர் என்ன இது பேரே மறந்து போச்சு. ஐலைனர் ஐலைனர் வாங்க.
ஐலனரும் போட்டாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து காஜல் போட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் போடலாம். அப்புறம் மஸ்காரா காணும். என்னோடது காஜல் காணும். இது வந்து பாப்பா அவங்களுக்கு வைக்கிற பொட்டு வைப்போம்னா ஸோ இதுவும் காஜல்லாம் டாஸில் இருக்குது. இது வந்து பாப்பாக்கு நம்ம பொட்டு வைப்பேன். இதுவே வந்து நம்ம மை வச்சுக்கலாம். அப்படி ஒன்று இருக்குது. வைக்கவே தெரியும். வச்சாச்சு கம்மி. நெக்ஸ்ட்டு மஸ்காரா. நான் கண்ணாடி பார்த்தே போட்டுக்கலாம் சாமி. மஸ்காராவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த லிப்ஸ்டிக். இப்போ வந்து துவச்சிட்டோம். இந்த கலர் வந்து நல்லா இருக்கும். மெரூன் கலர். லிப்ஸ்டிக்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டு லிப்ஸ்டிக் நம்மளே சாப்பிட்டு வெளியே போகும்போது அரியம் குறையமா இருக்கும். இதுதான் நடக்குது. என்ன பண்ணுறது? சொல்ல மாட்டேன். இன்னும் ஒன்று இருக்குது. இன்னும் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஷேடோ கொடுக்கணும். போட்டு இன்னும் தெரியல இதெல்லாம் வைக்கணும். ஃபேஸ் வந்து ரொம்ப பிளாக்காக தெரியுது. ஏன்னா லைட் வந்து இந்த பக்கம் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப பிளாக்காக தெரியுது. இல்லைனாலும் பிளாக்காக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஃபோனுக்கு ஒரு மரியாதை போச்சு இல்லை, கருப்பாக தெரிஞ்சா. அப்பப்போ இது பண்ணுறதில்ல. பொட்டு வச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ மேக்கப் இன்னும் ஓவர் ஆகலை. வச்சாச்சு மேக்கப் ஓவர். இப்போ வந்து நம்ம தலை மட்டும்தான் வரணும். இது மேக்கப் பண்ணதுக்கப்புறம் சுட்டு எடுக்காமல் தடவை ஆரம்பிச்சிடவும் இருக்கு. ஸோ நம்மளோட லிப் தான் இப்போ நமக்கு வந்து கிளிப்பு. சத்தம் கேட்கிறது வராது.
எல்லாம் தூங்குறாங்க. நான் என்ன பார்ப்பேன்? 5 மணிக்கா? 5 மணிக்கு தானே சொன்னோம். 5 மணிக்கான்னு கேட்குறேன். நான் கிளம்புறதே 10 மணிக்கு மேல வருதா? ஆளாளுக்கு ஒரு புள்ளிய கலப்புனா 3 புள்ளிய நான் கலப்புறதா? சரி டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னேன். வீடியோ போயிட்டு இருப்பா. இது ரெட்டு சூப்பர்ல. இன்னைக்கு அமைஞ்சிருக்கு பாருங்க. இது ரெண்டு போடணும்னு இவ்வளவு நாள் போடவே இல்லை இந்த டாப். சரி அவ்வளவுதான் பாப்பாங்க. அப்படியே ட்ரெஸ் மாற்றி கூப்பிட்டு போக வேண்டியதான். தூங்குறியா? அப்படியே போகும்போது தூங்கிட்டா எந்திரிக்க மாட்டேன். நான் மதியம் 1 மணிக்கு தான் எந்திரிப்பேன். பாப்பா அதை பாரு, இவங்க 2 பேர் நல்லா இருக்கு. யூடியூப்ல போட்டுருவான்.